Hi students, welcome to my channel. Hi students, இப்போ நம்ம 8th மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.1 பார்க்க போகிறோம். அல்ஜிப்ரா. ஸோ இந்த லெசனில் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கலாம். நம்ம 7th படித்ததை கொஞ்சம் இப்போ ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 7th இப்போது ஏதாவது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் நான் இப்போ எழுத போகிறேன் பாருங்கள். 7x² + 5xy + 9. ஓகேங்களா? இது எழுத போகிறோம். இதில் கோஎஃபிஷியன்ட் எது? இது. ஓகேங்களா? இப்போ x² கோஎஃபிஷியன்ட் எதுன்னு எழுத சொல்லுவோம். x² கோஎஃபிஷியன்ட் 7 சொல்லுவோமா? இப்போ x² கோஎஃபிஷியன்ட் பற்றி பார்க்கலாம். x² கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² என்ன வரும் நமக்கு? 7. சரிங்களா? அதே மாதிரி இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன எழுதுவோம்? எக்ஸோட நெக்ஸ்ட் டேர்மில் பாருங்கள். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன எழுதுவோம்? 5y. அந்த எக்ஸை மட்டும் விட்டுட்டு 5y ரெண்டுமே எழுதுவோம். அதே மாதிரி ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் கேட்டால் என்ன எழுதுவோம்? ஒய்யை வச்சுட்டு 5x இது ரெண்டும் எழுதுவோம். ஒய்யை விட்டுட்டு 5xன்னு எழுதுவோம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ வேரியபிள்னா என்னது? வேரியபிள்னா இந்த லெட்டர்ஸ் இருக்குல்ல, அதுதான் சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. இதெல்லாம் என்னது? வேரியபிள்ஸ். கான்ஸ்டன்ட்னா என்ன சொல்லியிருக்கேன்? மாறாத வேல்யூ. இது நம்பர்ஸ் மட்டும் இருக்கிறது தான் கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்கேன். இங்கே இருக்கிற நம்பர் எழுதக்கூடாது. இந்த 5, 7லாம் நம்பர்ஸ் தான், ஆனால் அது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. கான்ஸ்டன்ட் டேர்ம் எது அப்படின்னா வேரியபிள் இல்லாமல் இருக்கிற வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருக்கிற டேர்ம் தான் கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் எது? இந்த எக்ஸ்பிரஷனில் கான்ஸ்டன்ட் எது அப்படின்னா 9. ஓகேங்களா? ஓகே. இப்போ லைக் டேர்ம்ஸ்லாம் பார்த்துடலாம். லைக் டேர்ம்ஸ்லாம் என்னென்னு தெரியும்ல? வேரியபிள்ஸ்லாம் சேமாக இருக்கிறது லைக் டேர்ம்ஸ். இங்கே எது லைக் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 5x 7x -9x. இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஈக்குவலாக இருக்கிறது எல்லாமே என்ன சொல்லியிருக்கேன்? வேரியபிள் சேமாக இருக்கிறது எல்லாமே லைக் டேர்ம்ஸ். இது 3. அப்புறம் இது ஒய் டேர்ம் பாருங்கள். 6y வேறு எங்கே இருக்குது? ஒய் டேர்ம், ஒய் வேரியபிள்ஸ் இருக்கிற டேர்ம் இங்கே இருக்குது பாருங்கள். இது ரெண்டும் ஒரு லைக் டேர்ம். வேறு எந்த லைக் டேர்ம்ஸ்லாம் எழுதலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள். xy பாருங்கள். இது எழுதியாச்சு. இது 3 எழுதியாச்சு. இந்த பாருங்கள். 5xy 5x 7x 9x -9x இதெல்லாம் ஒரு லைக் டேர்ம்ஸ். இன்னொன்று எதை சொன்னேன்? 6y லைக் டேர்ம்ஸ். இங்கே 4y. நெக்ஸ்ட் இது எழுதலாம். 6xy எழுதலாமா? அப்போ xy இருக்கிற வேறு டேர்ம்ஸ் இருக்கான்னு பாருங்கள். 6xy xy இருக்கிற வேறு டேர்ம்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள். -4y 4xy. ஓகேங்களா? இப்போ வேறு எது எழுதலாம்? இதில் எழுதுனதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. வேறு எது என்ன? x² டேர்ம்ஸ் எழுதலாமா? x²க்கு -x². இதே வேறு எங்கே இருக்குது x² டேர்ம்? இங்கே இருக்குது பாருங்கள். வெறும் +x² மட்டும் இருக்குது. இது எல்லாமே லைக் டேர்ம்ஸ். வேறு என்ன எழுதலாம் அப்படின்னா இது எழுதியாச்சா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். a² b² டேர்ம் இருக்கா? a² b². அதாவது இதுக்கு கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குன்னு அர்த்தம். முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். 6a² b². ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே லைக் டேர்ம்ஸ். வேரியபிள் சேமாக இருக்கிறது எல்லாமே லைக் டேர்ம்ஸ். அப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் வந்து நமக்கு மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபஸ்ட் லெசனில் படித்ததை ரீகால் பண்ணிக்கலாம். 7th படித்ததெல்லாம் ரீகால் பண்ணிக்கலாம். இப்போது மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனில் ப்ளஸ்ஸும் சேம் சைன் இருக்கிற இன்டிஜர்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ப்ளஸ் போடணும். சேம் சைன் இருக்கிறது மைனஸ் வந்தாலும் ப்ளஸ் தான் போடணும். மல்டிபிள் பண்ணி ப்ளஸ் டிவிஷன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணி ப்ளஸ் சைன் போட்டுக்கணும். வேறு சைன் வந்திருந்தது அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா மைனஸ் சைன் வருமா? அதே மாதிரி மைனஸ் ப்ளஸ் வந்திருந்தாலும் நம்ம மைனஸ் சைன் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? வேறு சைன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா மைனஸ் யூஸ் பண்ணுவோம். சேம் சைன் வந்திருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம சம் செய்ய போகிறோம்.